நல்ல ஃப்ரெண்டு எல்லாமே இருந்தது அவருக்கு. அதான் டெவலப் பண்ணார் அவர். சரியா? இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஸ்ரீதர் கிட்ட படித்தா பெரிய ஆகிட முடியுமா? சத்தியமாக முடியாது. நான் கூடவே இருக்கேன். நான் சொல்கிறேன், ஸ்ரீதர் கிட்ட படிச்சுட்டு நான் லைஃப்பில் பெரிய ஆள் ஆகிடுவேன் அப்படின்னா சத்தியமாக முடியாது. நான் இங்கே வேணாலும் எழுதி கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஏன்? ஸ்ரீதர் இந்த ஊரில் 2000 150 பேர் நடத்தினார். இப்போ வரைக்கும் ஒரு 100 பேர் அப்படியே சுற்றி சுற்றி வந்துன்னு தான் இருக்கேன். இப்போ ஏறக்குறைய இந்த கிராஸ் ஆன ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேருக்கு மேலே இருக்கும். இருக்குமா? 500 பேர் டெவலப் ஆகிட்டாங்களா? இல்லவே இல்லை. அதில் ஒரு 50 பேர் ஒரு 10 பேர் டெவலப் ஆகிருப்பாங்களா? 10 பேர் ஆயிருக்காங்க. அந்த 10 பேர் மட்டும் எப்படி டெவலப் ஆனா? யோசிக்கணும்ல. நல்லா பாரு, ஸ்ரீதர் பாடம் நடத்தி யாரும் டெவலப் ஆகல. ஸ்ரீதர வாத்தியாரா ஏத்துக்கிட்டவெல்லாம் டெவலப் ஆகிட்டான். அவ்வளோதான் விஷயம். ஸ்ரீதர் எல்லாரும் தான் பாடம் நடத்துறாரு. போனத்தில் யார் வந்து நடத்துவார்? அது நம்ம பொறுத்த நாள் கொண்டு வந்து கொடுத்தா நாளைக்கு நடத்துவார். சீத்திரங்கிற பையன் வந்து நடத்துவார். அவர் எல்லாருக்கும் நடத்துவாரு. அவர் வாத்தியாருன்னு ஏத்துக்கிற மனசு இருக்குல்ல, எவன்லாம் ஏத்துக்கிறானா அவனா நல்லா இருக்கான். பேர் சொல்லவா? அவரை டீச்சரா ஏத்துக்கிட்டு டீச்சரான பசங்க நம்ம ஊர்லயே இருக்கு. விஜய சாந்தி அந்த பொண்ணு போன் பண்ணி சொல்லும்போது சொன்னேன், நான் டீச்சர் ஆனதுக்கு ஸ்ரீதர் சார் காரணம் இருந்துச்சு. ஏன்னா அவர் ஸ்ரீதர் சாரை அது எடுத்துக்கிச்சு. இப்படிதான் ரைட்டா? ஸோ ஏத்துக்கிற மனப்போக்கம். இன்னும் பசங்க இருக்காங்க. இன்னொரு பொண்ணு பிரியங்கா, தெரியுமா? பவாத்திட்டில் பிரியங்கான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு ஸ்ரீதர் சாரை பார்த்து இன்னைக்கு வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் நாங்கள் நடத்திருந்தாலும் பாஸ் ஆகல, அவங்களுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க ஸ்டாஃப்னு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, நான் பாடம் நடத்துறது உங்களுக்கு டெவலப்மெண்ட் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்? டீச்சரு இவரு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமாம், ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணிடலாம்? லைஃப் புரியுதா? ஸோ முன்னேறிடலாமா?